அந்த 7 நாட்கள் இந்து மதத்தில் சிவ வழிபாட்டில் பிரதோஷ வழிபாடு மிகச் சிறந்ததாகும். ஒவ்வொரு கிழமைகளில் வரும் பிரதோஷம் ஒவ்வொரு வகைகளில் சிறந்ததாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சூரிய பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்றால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். சூரிய திசையினால் வரும் துன்பம் விலகும். சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. திங்களன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்றால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மன வலிமை பெருகும். சந்திர திசை நடப்பவர்கள், சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷம் செவ்வாய் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்றால் பித்ரு தோஷம் நீங்கும். செவ்வாயால் வரும் கெடு பலன் நீங்கும். செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். மனிதனுக்கு வரும் குணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது. புதன்கிழமைகளில் வரும் பிரதோஷம் புதன் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. புதன் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்றால் புதனால் வரும் கெடுப்பலன் நீங்கும். புதன் திசை நடப்பவர்கள், புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் குரு பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. வியாழன் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்றால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். குரு திசை நடப்பவர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சுக்கிர பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்றால் உறவு வளப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். சுக்கிர திசை நடப்பவர்கள், சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமை வரும் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு. சனிக்கிழமை என்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்றால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும். 7.5 சனி, அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனிக்கிழமை என்று வரும் பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.